இந்த வீடியோவில் நம்ம VMC மிஷின் வந்து பவர் கட் டைமில் இந்த மாதிரி டூல் சேஞ்ச் ஆகும்போது பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி ஆன் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பவர் ஃபெயில், ரீசெட், ஸ்டாப், அந்த மாதிரி வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும். இதை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா M6 in MD mode ஸ்டார்ட் த சைக்கிள், ஆக்சிஸ் வில் நாட் மூவ் டியூ டு ஃபீட் ஆஃப் அப்படி போட்டிருக்கோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா MD மோடில் வச்சு M6ன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனிங்கு. இப்போது இது எடுக்கிறதுக்கு இந்த மெசேஜ்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் நீங்கள் எடுத்து பார்த்தா தான் தெரியும். சில பேருக்கு இது தெரியாது. மெசேஜ்ன்ற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணால் தான் வரும். அதுக்கப்புறம் மோட் செலெக்ஷனில் MDயில் வச்சுட்டு M6ன்னு கொடுத்து எண்டா பிளாக் கொடுத்து, இப்போது M6ன்றது என்னென்னா டூல் சேஞ்சிங் கமெண்ட், அதுக்காக கொடுக்குற கமெண்ட்டு தான் M6. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டூல் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டூல் சேஞ்ச், ரீசெட் மோட் பொசிஷன் அண்டு த டூல் டேட்டாம் இன்சூரன்ஸ். இது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? சைக்கிள் ஸ்டார்ட் பட்டனையும் ரீசெட்டையும் அட்டன் டைமில் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். சைக்கிள் ஸ்டாப் பட்டனையும் ரீசெட் பட்டனையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அலாரம் போயிடும் அப்படின்ற மாதிரி, அந்த சைக்கிள் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட்டு. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இது கிளியர் ஆகிடும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா AMS மிஷினோட இது தான். AMS மிஷின்ஸ்க்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பவர் கட் டைமில் டேப் ஓடும்போது டேப் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஆக்சிஸ் எக்காரணம் கொண்டு மூவ் பண்ணிடக்கூடாது. ஆக்சிஸ் மூவ் பண்ணால் டேப் உடஞ்சிரும். இஜெட்டில் மூவ் பண்ணாலோ எந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணாலும் டேப் உடஞ்சிரும். அதை எப்படி எடுக்கணும்னா அதே மாதிரி தான் மெசேஜில் பாருங்கள். டேப்பிங் சைக்கிள் இன்சர்ட் ப்ரெஸ் த லூப் இன்ச் என்று MD மோட் ரியாக்ட் அப்படி இருக்கும். இப்போ இதில் என்னென்னா ஒரு டேப் வந்து எப்படி உள்ளே போகணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே அது வந்து ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் அது வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே தான் வெளில வரும். இப்போ ரொட்டேட் ஆகிட்டே உள்ளே போகும்போது பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அப்படியே அந்த பொசிஷன்லேயே தான் இருக்கும். திருப்பி அது வந்து கரெக்டான அந்த ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இஜெட் மேலே வந்தால் மட்டும்தான் அந்த டேப் வெளில வரும். இப்போ அந்த இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியே வர்றதுக்காக என்னென்னா அதுவே மேக்ரோ பேராமீட்டர்ஸில் வந்து அதுவே அது வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ MD மோட் செலெக்ஷனில் வந்து MD மோடில் வச்சுட்டு எமர்ஜென்சி ரிலீஸ் பண்ணிட்டு ஒன் டைம் லூப் இன்ச்சை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், அந்த டேப் வந்து அதுவாக வெளில வரும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வெளில வரும். இந்த பாருங்கள், டேப் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்து நின்றுடும். இப்போ வந்து சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிஸ் மூவ் பண்ணிக்கலாம்.